ஆஸ்கார் இஸ் மைன். ஆஸ்கார் இஸ் மைன். அங்கே மூணாவது ஒருத்தன் இருப்பானே. And the Oscar goes to Michael B. Jordan. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாலிவுட் பிரதீப் ரங்கநாதன் ஆகிய டிமோத்தி சார்லட் எந்த ஒரு கேட்டகரியிலுமே மார்ட்டின் சுப்ரீம் படம் வந்து எங்கேயும் ஜெயிக்கவே இல்லை. ஸோ அதை கண்டித்து தி அகாடமி அவங்களுக்கு வந்து ஒரு கண்டன பதிவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ப்ரோ நில்லுங்க. மார்ட்டின் சுப்ரீமுக்கு கிடைக்கலன்னு சொல்லி கண்டனம் அந்த வீடியோவா? அப்படிலாம் கிடையாது. வேறு ஆஸ்கார் அவார்டு தப்புன்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையப்பா. ஆஸ்காரில் அங்கே ஜெயிச்சவங்களாம் ஒன்றுமே நல்லா இல்லை, மொக்கையான படம்ன்றீங்களா? மொக்க படத்தை கொடுத்துட்டாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் இந்த படத்தை ப்ரைஸ் பண்ணிட்டு கொடுத்த படங்கள்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஓ, நீங்கள் அப்படி சொல்ல வரீங்களா? சரி, அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்ப்போம். உண்மையிலேயே ஆஸ்காரில் வந்து இந்த கரெக்டாக தான் அவார்டு கொடுத்துட்ருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் இந்த லிஸ்ட்டில் எப்படி இதாகுது, அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி. நான் உங்கள் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 நாளாகவே சோஷியல் மீடியாவில் வந்து மார்ட்டின் சுப்ரீம் வந்து எப்படிப்பட்ட படம் தெரியுமா, அந்த படத்துக்கு எதுக்காக இவங்க ஆஸ்கார் கொடுக்கவே இல்லை, ஆஸ்கார் அதாவது தி அகாடமின்ற அந்த இது வந்து எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் ஆஸ்கார் விருதியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது கரெக்டாக எப்படி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன் இந்தியா மாதிரி அங்கே எதுவும் இது பண்ணுறாங்களா? ஏன் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போது இந்தியாவில் தேசிய விருது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு காசு கொடுத்தா போதும். தமிழ்நாட்டில் இல்லை நல்ல தலை சிறந்த படங்கள், அதாவது சமூக நீதி பேசக்கூடிய படங்கள், அந்த எல்லாமே கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அதெல்லாம் ஒரு படமே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அது என்ன நாமினேட் ஆகிறதே பெரிய விஷயம். ஸோ நாமினேட் ஆனாலும் அவங்க வந்து ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. அதுக்கு உதாரணங்கள் வந்து இங்கே ஜெய்பீம் படம் நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து அவங்க கணக்காக கூட எடுத்துக்கிறாங்க. நல்ல படம், அது ஒரு நல்ல படம். ஏன் அந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்த தி கோட், அந்த பிருத்திவிராஜ் படம், அது வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் பிருத்திவிராஜுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு, ஒரு தேசிய விருதாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஆமாம், அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆஸ்கார் நிறுவனமும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வருஷத்தில் ஆஸ்கார் கொடுத்த படங்களில் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஸ்கார் வரலாற்றிலே முதலாக சின்னர் படத்துக்கு தான் 16 கேட்டகரியில் நாமினேஷன் ஆகிருக்கிற முதல் படம் இந்த படம். அதாவது ஒன் பேட்டில் அனதர் ஆஃப்டர் கூட 13 கேட்டகரியில் தான் நாமினேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் வந்து 16 கேட்டகரியில் நாமினேட் ஆகிருந்திருக்கு. அதில் வந்து 4 விருது வந்து பெற்றிருக்கு. சின்னர் மூவியில் வந்து என்னென்ன அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பெஸ்ட் ஆக்டிங்க்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரிஜினல் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஒன் மோர் திங் இது கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் இப்போ இந்த அவார்டு கொடுக்குறதுக்கு சின்னர் படம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்து தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பற்றி அந்த சின்னர் மூவியும் ப்ளஸ் அந்த நம்மளோட தமிழ் சினிமாவை பற்றி ஒரு கம்பேரிசனோட போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இந்த படத்தை ஒருத்து இல்லையான்னு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து அந்த படம் ஒருத்தான்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இப்போ இந்த படத்தையே பார்த்துடலாம். ஏன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கிளப்பில் வந்து அந்த மக்கள்னாலும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆடிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் அவங்க இந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்திருப்பாங்க. ஐயால் அதுக்கெல்லாம் எப்படா பண்ணிங்கன்ற அளவுக்கு ஆகியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கிடைச்சதுக்கு வந்து மிகப்பெரிய, அதெல்லாம் கொடுக்கலன்னா நான் சண்டைக்கு வந்திருப்பேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அது எப்படி மூவ் பண்ணுறாங்க, எங்கிட்டா போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அது திடீர்னு பார்த்தா மேலே போயிட்டுருப்பாங்க, அது வேலோட இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக சின்னர் படம் இந்த ஆஸ்கார் நாமினேஷன் ஆயிருக்கோ இல்லை விளையாது வந்திருக்குன்றனால நாங்கள் இதை பற்றி பேசலை. கண்டிப்பாக சின்னர் படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக பார்த்து நிறைய விஷயம், அதாவது ஒரு பெஸ்ட்டு சினிமா பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஆக்டிங்க்கும் அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் போட்டு இப்போ தாக்குறாங்க. சின்னருக்கு கொடுத்துருக்கீங்க, மார்ட்டின் சுப்ரீம்க்கு கொடுக்கல ஆக்டிங்கில் அப்படின்னு சொல்லி தாக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டர் வந்து அதாவது பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து மைக்கேல் பி ஜார்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அந்த படத்தில் அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் மட்டும் இல்லை, பல படங்கள்லேயும் அவர் நடிச்சிருக்காரு. நம்மளோட வக்காண்டா ஃபாரெவரில் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திருப்பார் ஒரு வில்லன் கேரக்டராக, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேர் போன படம் தான் பிளாக் பேந்தரில் வந்து வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதுலேயே தெரிஞ்சிடும் அவர் ஆக்டிங் எப்படிப்பட்ட ஆக்டிங்னு. ப்ளஸ் இந்த மூவியில் இன்னும் சூப்பராக எஃபோர்ட் வச்சு நல்லா நடிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்த் ஆஃப் வாட்சிங். டபுள் ஆக்ஷன் டியூயல் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆமாம். ஆனால் மார்ட்டின் சூப் ஆனால் இந்த படத்துக்கு கொடுத்த இந்த பெஸ்ட் ஆக்டர்ன்ற அவார்டுக்காக தான் இப்போ நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்தே நம்ம இந்த இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்ட்டின் சூப்ன்ற படம் வந்து 1930 அந்த டைமில் தான் நடக்கிற ஒரு நியூயார்க்கில் நடக்கிற ஒரு கதை. ஷூ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, அவருக்கு வந்து டேபிள் டென்னிஸில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கனவோட அதில் வந்து எந்த அளவுக்கு போகிறாரு, அதில் வந்து ஒரு சிறந்த டேபிள் டென்னிஸராக ஆனாரா இல்லையான்றது தான் ஒரு கதை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். இது வந்து எந்த அளவுக்கான ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக, அதாவது ஸ்போர்ட்ஸ் படம்னாலே நிறைய பேர் வந்து தனக்கான ஒரு படமாக, அதாவது ஹீரோ வெற்றி பட்டால் தன்னோட வெற்றியை நினச்சி பார்க்குற ஒரு கதைக்களம் தான், அதாவது ஒரு ஜேர்னர் தான் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அந்த ஒரு ட்ராமா இதை எடுத்துக்கிட்டு இவர் வந்து வேறு லெவல் நடிச்சிருந்திருப்பார். அதாவது நீங்கள் மார்ட்டின் சூப்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நிறைய குறைகள் இருந்தாலுமே ஹீரோ அந்த இவர் நடித்த இது வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்த படமாகவே மொத்த படமாகவே பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆஸ்கார்னு ஒருத்தர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னா ஆக்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். மற்றபடி பார்த்தா கலர் கிரேடிங்க்குன்னு வேணால் கொடுக்கலாம். கலர் கிரேடிங் இது இருக்கா? அப்படிலாம் கிடையாது. கலர் கிரேடிங் கிடையாது, விஷுவல்ஸ்க்கு வேணால் இருக்கும். ஓகே, கலர் கிரேடிங்க்கும் இல்லை. ஏன்னா கலர் கிரேடிங்னா அதில் வந்து விஷுவலாகவே பார்க்குறதுக்கு நம்ம கண்ணு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு ரொம்ப, அதாவது ஹோல்டு பண்ணி உட்கார வைக்கிறது ஒரு மெட்டீரியலாகவும் இருந்தது. மற்றபடி அந்த ஹீரோவுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டியது ஆப்பனண்ட்டாக ஒருத்தர் பக்கத்தில் இருந்த எதிர்த்து நிற்கிறவன் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எதிர்த்து நின்றவங்க வந்து ஒரு 2 பேர். அது ஹீரோ ஆக்டிங்கை மட்டுமே வச்சாவா கொடுக்க முடியாதுல்ல, அந்த கேரக்டரோட எப்படி ஒத்து போனாங்க, அந்த கேரக்டரோட மார்ட்டின் சூப்ரீமில் வந்து இவரோட ஆக்டிங் வந்து அந்தளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வேலோட இருந்திருக்கும். அதாவது இவர் இல்லைன்னா இந்த படத்தை பார்த்துருக்க முடியாதுன்ற அளவுக்கான ஒரு நடிப்பு தான் இவர் இந்த டிமோத்தி அவர் கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் எந்த இடம் ஆனால் எதுக்க நிற்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. கரெக்ட். அந்த மாதிரி சின்னர் இல்லைன்னா எடுத்துருக்கலாம். அவர் தான் கண்டிப்பாக பெஸ்ட். நான் இந்த ஆஸ்கார் இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எதிர்பார்த்தது வந்து சின்னர், இந்த 3 பேரை தான் நான் எதிர்பார்த்தேன். சின்னர் படத்தோட ஹீரோ, மார்ட்டின் சூப்ரீமோட ஹீரோ, அப்புறம் இந்த ஒன் பேட்டில் அனதர் ஆஃப்டர் நடித்த நம்ம தலைவன் லியோனார்டோ டிகாப்ரியோ. இவங்க 3 பேருக்குள்ள யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து சரி இவர் சீனியர் ஆக்டர், இவருக்கு கொடுத்து விட்ருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து சீனியர் ஆக்டர். அப்படிலாம் பண்ணலை, நேர்மையாக இருந்திருக்காங்க ஆஸ்காரில். நம்ம நாடு மாதிரி இல்லை. அவரோட வெற்றின்றது அவரோட பிளாக் பேந்தர் அவரோட வெற்றியாக இருந்தது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் வந்து நிறையா படங்கள் ஆஸ்காரை வாங்குச்சு. அதில் வந்து ஒரு சில மூவிஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சின்னர் அண்ட் மார்ட்டின் சூப்ரீம் பற்றி பேசணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பற்றி பேசுவோம். இப்போ டாக்குமெண்ட்ரினா எப்படின்னா, நீங்கள்லாம் வந்து நார்மலாக ஒரு டாக்குமெண்ட்ரினா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதோட இதான் அதோட ஹிஸ்டாரிக்கல், இதுதான் இப்படி இருக்கும், இல்லைன்னா அதோட மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற மாதிரி. டாக்குமெண்ட்ரிலையுமே ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூவில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து எது சரி எது தவறுட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் முடிப்பாங்க. இல்லைன்னா ஆடியன்ஸோட பார்வைக்கே விட்டுருவாங்க. ஏன்னா இதுதான் கரெக்டாக இல்லை, இதான் நடந்துச்சு, இதில் யார் சரி யார் தப்புன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கன்ற மாதிரி விட்டுருவாங்க. இப்போ வந்து இவங்க தான் வில்லன், இவங்க தான் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து டாக்குமெண்ட்ரியில் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நான் சொல்ல டாக்குமெண்ட்ரியில் போர்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. இதுக்கு அவார்டுனா கொடுத்து தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் வந்து என்னன்னா ஆல் த எம்டி ரூம்ஸ். ஆல் த எம்டி ரூம்ஸ்ன்றது அந்த பேர்லேயே தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, எல்லா எம்டி ரூம்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த கதையில் எப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ஸ்டீவ், ஓகேவா, அவரோட இன்வெஸ்டிகேட்டர் ப்ளஸ் ஒரு கேமராமேன் 2 பேர் சேர்ந்து இந்த இறந்து போனாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நிஜமாலே ஜேர்னலிஸ்ட் தான். அவங்க ரூம்ஸில் போய் அவங்களோட திங்ஸ், அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் மூவிங்கெல்லாம் கொண்டு போன கதை. இது எப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகும்.
ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ப்ளஸ் வந்து அங்கே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மெமரிஸை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம். அந்த அவங்களோட வாழ்க்கையே நீங்கள் வந்து அதில் என்ன சொல்கிறது விஷுவலில் பார்க்கலாம். இவங்க இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்கள்ல, ரூமை பார்த்தா நீ எப்படிப்பட்டவன் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த டாக்குமெண்ட் பண்ணது தான் ஹைலைட்டு. இது வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எடுக்கிறதுக்கு அவங்க வந்து 7 years ஆச்சான். ஐ திங்க் இது டிசர்வ்ஸ் ஆஸ்கர் அவார்ட். நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது அனிமேட்டட் கேட்டகரிஸ். அதில் அனிமினா ரொம்ப படம் தானே. இந்த அனிமேட்டட் வந்து அதாவது இது வந்தோடனே நான் நினச்சேன் ஓகே இது வந்து ஒரு பாபி மாதிரி ஒரு டம்மியாக இருக்கும் அனிமேட்டட் கேட்டகரிஸில். இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த படத்தோட லீட் ரோலே வந்து கேர்ள்ஸு, அது தீமே கொஞ்சம் வித்தியாசமான தீம், சிங்கிங் தீம் தான். ஸோ வந்து இது வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்கும், கேர்ள்ஸ் கேட்டகரியில் வந்துடும், பாபி கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ரிலீஸ் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் தாறுமாறாக போச்சு. யங் அடல்ட்ஸ்லேருந்து கிட்ஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கிட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா வீட்டில் கிட்ஸ் போட்டு பார்க்க சொல்லுங்கள். அதாவது ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ் அடல்ட்ஸும் பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ எதுக்காக ஆரம்பிக்கலாம் இல்லை போடலாம் அப்படின்னு நினச்சோம்னா, சின்னர் படம் வந்து மார்ட்டின் சுப்ரீம்க்கு வந்து ஒரு இன்டர்நெட்டில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த சின்னர் படம் வந்து அந்தளவுக்கு இது இல்லையா, இல்லை அந்த ஹீரோக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி அந்த படங்கள் ரெண்டுத்தையுமே பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்காம ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கே நீங்கள் ஓவர் அட்வைஸ் கொடுக்குறதோ கிரிட்டிக் பண்ணுறதோ அடுத்த படத்தை அடுத்த படத்தை இழிவு பண்ணுறதோ பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஜெனியூனாக கொடுங்க. நான் அவன் ஃபேன்லாம் கிடையாது. அதாவது அவர் வந்து அந்த கதையும் அந்த மூவியும் வேறு, இதுவும் வேறு. ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதுக்காக இந்த மூவிக்கு அந்த மூவி டிசர்வ் இல்லைன்னா நினைக்காதீங்க. எல்லா மூவியுமே டிசர்வ் தான் ஆஸ்காருக்கு. பட் திஸ் இஸ் த மோர் டிசர்வ்டு ஒன். அதனால தான் இதுக்குரிய அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதை போட்டு நீ தாக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தடுத்து நிறைய ஆஸ்கார் அவார்ட்ஸ்லாம் மூவிஸ்லாம் லிஸ்ட் இருக்குது. அந்த எல்லா அவார்ட் மூவிஸையுமே நாங்கள் வந்து கவர் பண்ண பார்க்குறோம் ரிவ்யூஸ் போட்டு. அவங்க நாமினேட் பண்ண ஒவ்வொரு படங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறோம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.